ஜோகர்ஸ் ஆடுமுனையில் 2025 பிரவீன் ஃபர்ஸ்ட் அவர்களும் செமிஃபைனல் ஆடாமுனையில் பேட் ஜோகர்ஸ் டாஸ் வின் பரணி பண்ணி அவர்களும் ஃபீல்டிங் தேர்வு செஞ்சிருக்காங்க. ஃபேர்லெஸ் அணிக்கான டிசாஸ்டர்ஸ் மன்னிக்கணும் பேட்டிங். பேட் ஜோக்கர்ஸ் அணிக்கான தனக்கான முதல்வரையும் அணிக்கான முதல்வரையும் வீசுபவர் டிசாஸ்டர்ஸ் சிட்டு அணிக்காக என்கின்ற அருண் பிரவீன் ஸ்ட்ரைக்ல, பரணி நான் ஸ்ட்ரைக்ல. ஐயப்பன் கோயிலில் போய் வர வாங்கிட்டு வந்திருக்காரு. பேட் ஜோகர்ஸ்க்காக அருண் சிட்டு ஃபர்ஸ்ட் ஓவர் வீச ரெடியாக இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஒரு நல்ல பால், நல்ல பேட்டிங் பேட்ஸ்மேன் இருந்து. முதல் பந்து அருமையாக வீசப்பட்ட பந்து. செகண்ட் பால் ஒரு வைட் டெலிவரி. இரண்டாவது பந்து சைடில் விக்கெட் எடுக்க அவங்க கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் பால் ரீபால் கேட்சா நல்லா டேக்கன். அருமையாக பந்தை கவ்வி பிடித்தார் ஹரி. ஒரு விக்கெட் எடுத்துட்டு போறாரு. பவர் பிளேன்றதுனால ஃபீல்டர் தலைக்கு மேலே அடிக்க ட்ரை பண்ணாரு, ஆனால் அது முடியல, ஃபீல்டர்கிட்டமே போயிடுச்சு. ஸோ இப்போ ஸ்ட்ரைக்கில் தினேஷ். திரும்ப ஒரு டாட் பால், நல்ல பவுலிங். மீண்டும் நான்காவது பந்து சிறப்பாக வீசப்பட்டது, ரன் எடுக்க. அடுத்த பந்து ஒரு நல்ல பந்து, நல்ல அடி. பந்து நாளா மாறுமா? இல்லை, நல்ல ஃபீல்டிங். அங்கே 2 ஓட்டங்கள். நவீன் கிட்டே இருந்து ஒரு செம சேவ், 2 ரன். திரும்ப ஒரு தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சா? இல்லை, திரும்ப ஒரு 2 ரன். சிறப்பான ஒரு அதிர்வு ஆட்டம். நல்லா பேட்டிங். இங்கே சிட்டுக்கிட்ட நல்ல ஃபேஸ் இருக்கு, பேட்ஸ்மேன் நல்லா வாட்ச் பண்றாரு. திரும்ப ஒரு நேராக அடிச்ச போரா? இல்லை, திரும்ப ஒரு நல்ல ஃபீல்டிங் நவீன் கிட்ட இருந்து 2 ரன் சேவ் பண்ணியிருக்காரு. எங்கள் பேட்ஸ்மேன் இருந்து ஒரு நல்ல 2 ரன். ஒரு ஓவர் முடிச்சிருக்கு, 7 ரன் 1 விக்கெட். டிசாஸ்டர்ஸ். சந்துரு இப்போ செகண்ட் ஓவர், அவருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர். பேட் ஜோகர்ஸ்க்காக 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல பால், நல்ல தடுப்பாட்டம். சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். 2 ரன்கள் போருமா? ஒரு ரன் அவுட்கான வாய்ப்பு மிஸ் பண்ணியிருக்காரு சாய். கொஞ்சம் த்ரோ வைடாக இருந்துச்சு, அதனால அவரால் ஒன்றும் பண்ண முடியல. தனக்கான முதல் பந்தை சரி, போன பால் 1 ரன் தான். சந்துருக்கிட்ட இந்த செகண்ட் பால் ஒரு நல்ல பாலுங்க, போல்டுங்க. சிறப்பான ஒரு பந்து வீச்சு என்றுதான் சொல்ல வேண்டும். போலிங் சந்துரோட வருது அணுக்காக போல்டு. சுரேஷ் இப்போ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். சுரேஷ் அவரோட ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஒரு சிங்கிள்கான முயற்சி, சிங்கிள், ஒரு நல்ல சிங்கிள்ங்க. நிறைய பெரிய ஷாட் ஆடுகிற பிளேயர். ஒயிட் பால் லெக் சைடில், ரீபால். நல்ல பந்து, சிறப்பான ஒரு பந்து வீச்சு என்றுதான் சொல்ல வேண்டும். ரெட் பால், டாட் பால். ரொம்ப நல்லா பந்திச்சிருக்காரு சந்துரு. திரும்ப ஃபுல் டாஸ் பால், சிறப்பாக வீசப்பட்ட பந்து. கேட்சா? 6. ஆயினும் மட்டையாளர் நோ பால், 6 ரன்கள். ஃபுல் டாஸ், நோ பால், ஃப்ரீ ஹிட். 6 ரன். பரணி கிட்ட இருந்து சிறப்பான ஒரு பந்து வீச்சு. பரணி 6 அடிக்க முற்பட்டார். 2 ஓவருக்கு 17 ரன், 2 விக்கெட் எடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பவுலிங்க்கு சுண்டு. ஒரு பேட்டில் எட்ஜ் இருந்துச்சு. தனக்கான முதல் ஓவரையும் அணிக்கான 3வது ஓவர். திரும்ப ஒரு நல்ல பால் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து சிறப்பாக தூக்கி பிடிக்கப்பட்ட பந்து. கேட்ச் ஆகுமா? கேட்ச் மிஸ். 2 ஓட்டங்களா? ஆம், 2 ஓட்டங்கள். டாப் சான்ஸ். இங்கே ஒரு 2 ரன் விட்டுருக்காங்க. டாட் பால். ஒரு சிறப்பான பந்து வீச்சு. மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு பந்து வீச்சு தன்னிடமிருந்து. சிறப்பாக வீசப்பட்ட பந்து. கேட்ச். சிறப்பான ஒரு கேட்ச் என்றுதான் சொல்ல வேண்டும். சிறப்பான ஒரு பந்து வீச்சு என்றுதான் சொல்ல. 4th ஓவர் போட சந்துரு ஃபர்ஸ்ட் பால். சிறப்பாக டாப் ஜாயிருக்கு, மேலே ஏறி இருக்கு, விக்கெட் பார்க்கணும். நல்ல கேட்சுங்க ரோச் கிட்ட இருந்து.
பவுலிங் சந்துரு கிட்ட இருந்து. செகண்ட் பால் ஒரு நல்ல வேரியேஷன், டாட் பால். தேர்ட் பால் ஒரு ஒயிட் டெலிவரி, அம்பையர் சிக்னல் ஒயிட். அடுத்த பந்து திரும்பவும் ஒரு கட்டர். அடுத்த பந்து நல்ல பால், போர்டில் பால் அடிச்சிருக்கு, ஆனால் பெல் சூழல நாட் அவுட். அடுத்த பந்து நல்ல பால், ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர், ஒரு ரன் கம்ஃபர்டபுளாக ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங் பேட்ஸ்மேன் இருந்து சந்துரு அவரோட கடைசி பால் போட வராரு. ஃபுல் டாஸ் பால், ஒரு ரன் மட்டுமே கிடைக்கும் பேட்ஸ்மேனுக்கு. சுண்டு அவரோட 2வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால், டாட் பால். செகண்ட் பால் ஃபுல்லாக போட்டிருக்காரு, அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் கிஷோர் இப்போ ஸ்ட்ரைக்கில். சுண்டு அவரோட 3வது பால் ஸ்ட்ரைட்டாக தட்டி விட்டுருக்காரு, ஃபீல்டர் இருக்காங்க. இங்கே ஒரு ரன், ஒரு சின்ன மிஸ்ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஆனால் இங்கே ஒரு ரன் அவுட். 4வது பந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக தட்டி விட்டுருக்காங்க, திரும்பவும் விக்கெட் ரன் பார்க்கணும், இல்லை ரன் அவுட் சான்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த பந்து ஒரு நல்ல பால் சுண்டிக்கிட்டே இருந்து. லாஸ்ட் பால் அவரோட 2வது ஓவரோட லாஸ்ட் பால், அணிக்கு 5வது ஓவர் லாஸ்ட் ஓவர். திரும்பவும் ஒரு டாட் பால் போட்டிருக்காரு, சிறப்பான ஓவராக போட்டிருக்காரு சுண்டு. லாஸ்ட் ஓவர் போட ரோச், லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள். செகண்ட் பால் மிடிக்கெட்டில் தூக்கி அடிச்சிருக்காங்க, அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, 1 2 பார்க்கணும், 2 ரன் ஓடிட்டாங்க. இல்லை இங்கே ஒரு மிக்ஸ்அப், ஒரு ரன் அவுட். அடுத்த பந்து லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு, மிட்ஃபீல்டர் இருக்காங்க, 1 ரன் மட்டுமே கிடைக்கும். அடுத்த பந்து அஜய் ஸ்ட்ரைக்கில், லெக் சைடில் செம்மையாக அடிச்சிருக்காரு. இங்கே பவுண்டரி கிளியர் பண்ணிச்சான்னு பார்க்கணும், பவுண்டரி கிளியர் பண்ணிடுச்சு, அங்கே யாரும் ஃபீல்டர் இல்லை. 6 ரன் அஜய் பேட்டில் இருந்து. டிசாஸ்டருக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். அடுத்த பால் இப்போ அடுத்த பந்து ஆஃபில் போட்டிருக்காரு, ஒயிடான்னு பார்க்கணும், அம்பையர் சிக்னல் ஒயிட் பால். அடுத்த பந்து ஒரு நல்ல பால், நல்ல கம்பேக் ரோச்சுக்கிட்டே இருந்து. அடுத்த பந்து ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிருக்காரு, ஃபீல்டர் இருக்காங்க, 1 ரன் மட்டும் கிடைக்கும். லாஸ்ட் பால் இருந்ததுனால 2 ஓவர் ட்ரை பண்ணாங்க, ஒரு விக்கெட். டிசாஸ்டர் இங்கே 34 ரன் அடிச்சிருக்காங்க. பேட் ஜோக்கர்ஸ் 35 ரன் அடிச்சா அந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க. செமிஃபைனல் 1 பேட் ஜோக்கர்ஸ் சேசிங்க்கு வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஹரிஷ், நான் ஸ்ட்ரைக்கில் ரோச். ஃபர்ஸ்ட் பால் பவுலிங் கிஷோர் போடுறாரு. ஃபர்ஸ்ட் பால் பந்தே தூக்கி அடிக்க முயற்சி, ஆனால் அது பெயின் ஸ்டெப்ஸ் போனதுனால நோ ரன், ஒரு டாட் பால். செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பால், கேட்ச் ஆன் பார்க்கணும், ஒரு சிட்டர் டிராப், ஒரு காஸ்ட்லி மிஸ். கேட்ச் விடல, இங்கே இவங்க மேட்சை விட்டுருக்காங்க. அடுத்த பந்து நல்ல பால், ஒரு ரன். ஒரு மிஸ்ஃபீல்ட் இருந்துச்சு, 2 ரன் பார்க்கணும். இல்லை பேட்ஸ்மேன் ஸ்லிப் ஆகிட்டாரு, அதனால 1 ரன் மட்டும். டாட் பால், மீண்டும் டாட் பால். அடுத்த பந்து கண்டினியூஸாக 3 டாட் பால் போட்டிருக்காரு, செம்ம பவுலிங் கிஷோர்ட்ட. அடுத்து சந்தோஷ் உள்ளார போட்ட பால் ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிச்சிருக்காரு ரோச். அங்கே ஃபீல்டர் இருக்கிறதுனால 1 ரன் மட்டும் கிடைக்கும். செகண்ட் பால் ஒரு நல்ல கவர் டிரைவ், கேப்ல போயிருக்கு, தடுக்க முடியாத 4. செம்ம ஷாட் ஹரிஸ் கிட்ட. ஓவரோட 3வது பந்து ஹரிஸ் ஸ்ட்ரைக்ல, ஃபுல்லர் பால், கேட்ச் ஆன் பார்க்கணும், பவுண்டரி கிளியர் பண்ணிருச்சு. செம்ம ஷாட் ஹரிஸ் இருந்து. 6 ரன் ஹரிஷ் பேட்டர் இருந்து. ஓவரின் 4வது பந்து ஒரு ஃபுல் டாஸ் பால், லெக் சைடில் மடக்கி அடிச்சிருக்காரு, 4 பார்க்கணும், 4 ரன். இது வரைக்கும் ஹரிஷ் பேட்லேருந்து 4 6 4 இது ஒரு இந்த ஓவரில். அடுத்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு, மிட் விக்கெட் திசையில் 1 ரன் பார்க்கணும், அவங்க ஃபீல்டர் இருக்காரு, 2 ரன் ஓடிட்டாங்க. நல்ல பேட்டிங் ஹரிஷ் கிட்ட இருந்து. ஓவரின் கடைசி பந்து ஃபுல் டாஸ் பால், லெக் சைடில் மடக்கி அடிச்சிருக்காரு, ஆனால் கோட் அவுட் வெளியில் போனதுனால நோ ரன். அம்பையர் நோ பால் சிக்னல், ஃப்ரீ ஹிட். ஸ்லாட்ல இருந்துச்சு, ஸ்ட்ரைட்ல தூக்கி அடிச்சிருக்காரு, ஃபீல்டர் கிளியர் பண்ணிச்சா, பெரிய 6ங்க. செம ஷாட் ஹரிஷ் இருந்து.
2 over 26 ரன், இன்னும் 9 ரன் அடிச்சா வின் பேட் ஜோக்கர்ஸ். ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரெயிட் டு த ஃபீல்டர், டாட் பால். போன ஓவர் கிஷோர் ரொம்ப நல்லா போட்டாரு. ஓவரோட செகண்ட் பால் ஃபீல்டர் தாண்டி அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக்ல ஃபீல்டர் சிங்கிள் மட்டும் கிடைக்கும். ஹரிஷ் இப்போ ஸ்ட்ரைக்ல இதுவரை சிறப்பாடி இருக்காரு ஹரிஷ் இந்த மேட்சை. ஃபர்ஸ்ட் ஒரு கிஷோர் ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாரு. இந்த ஓவர் நல்லா போட்டுட்டு இருக்காரு. அடுத்த ஒரு டாட் பால், அடுத்த பந்து திரும்பவும் ஒரு நல்ல பந்து மிட் விக்கெட் திசையில ஃபீல்டர் இருக்கிறதுனால ஒரு ரன் மட்டும் கிடைக்கும். ரோஹித் இப்போ ஸ்ட்ரைக்ல அழகா ஒரு ரன் தட்டி கொடுத்திருக்காரு ஹரிஷ்க்கு. நல்ல பேட்டிங் ரோஹித்திடம் இருந்து. இன்னும் 6 ரன் அடிச்சா அந்த மேட்ச்ல பேட் ஜோக்கர்ஸ் வின் பண்ணுவாங்க. அடுத்த பந்து ஒயிட் பால், இன்னும் 5 ரன் அடிக்கணும் ஃபைனல் போறதுக்கு. அடுத்த பால் ஸ்லாட்ல இருந்துச்சு, தூக்கி மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு. கேட்ச் ஆன் பார்க்கணும். இல்ல அங்க ஃபீல்டு அங்க அவரால் பிடிக்க முடியல. இங்க ஹரிஷ்க்கு 6 ரன் கிடைக்கும். இங்க பேட் ஜோக்கர்ஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் டீமா இங்க ஃபைனலுக்கு போறாங்க. செம பேட்டிங் ஹரிஷ்.